ஹலோ வணக்கம் மக்களே, வாங்க காரசாரமாக ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், அது ரொம்ப கொஞ்சம் காரமாக செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ புளியை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். புளி நல்லா வதங்கிடுச்சு. புளியவும் தனியாக எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அப்படியே போட்டால் வெடிச்சிடும். அதனால் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் வதங்கிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த உளுந்தம்பருப்பும் புளியும் சேர்த்துருக்கேன். அதே ஜாரில் இதையும் போட்டு வச்சுக்கலாம். ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் போதுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கலை. இதை அப்படியே வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு குழைய வதங்கிருச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஏற்கனவே வதக்கி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புளி எல்லாம் அதில் இருக்குது. அதோட இந்த ஆறின தக்காளி வதங்கின தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக வெறும் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா செவக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்லேயே அது நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி விழுது அதில் சேர்த்துட்டேன். நான் இப்படி இந்த சூட்டோடவே நல்லா கிளறி வச்சிடலாம். இந்த பச்சடியை நீங்கள் சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி நீங்கள் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். அதுலேயும் தோசை கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு அதில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பச்சடி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.